ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கேப்சா டைப்பிங் ஜாப் தான் பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா டைப் பண்ணுறதுனால ரூ. 3 ரூ. 5 வரையும் தராங்க. நீங்கள் 1000 கேப்சா டைப் பண்ணால் ரூ. 3000 5000 வரையும் தராங்க. அதனால ஃபுல் வீடியோ வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு முன்ன போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாபை பற்றி போஸ்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிவ்வே ஒன்று ரன் ஆகிருக்கு. கிவ்வே பார்த்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோடனே நம்ம சேனல்லேருந்து 3 சப்ஸ்கிரைபர் செலக்ட் பண்ணி, அதுவும் யூடியூப் ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவன் 3 பேருக்கும் இயர்பட்ஸ் ஃப்ரீயாக தரலான்னு இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம சேனலில் போகிற வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல வந்து #GCAN டைப் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் ரேண்டமா செலக்ட் பண்ண சொல்ல நீங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன், கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஓபன் பண்ணா இன்டர்ஃபேஸ் இது போல தான் வரும். ரீகேப்சா ஒர்க் தான் நம்ம பார்க்க போறோம். ஆர் ஸ்டூடெண்ட் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் ரிட்டையர்ட் பர்சன் ஆர் எக்ஸ்ட்ரா மணி இன்கம் ஃபார் ஃப்ரீ டைம், பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யர் ஆன்லைன் கேப்சா ஒர்க்னு போட்டிருக்காங்க. 1 ரீகேப்சா ₹5, அண்டர் ரீகேப்சா ₹5000 கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ இந்தியன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அவைலபிள், பேபால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அவைலபிள். சினா கேபிட்டல், எஸ்னா ஸ்மால், அதை பார்த்துங்க. அது லாஸ்ட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களோட மெயில் ஐடி ஆல்ரெடி அதில் இருக்கும். நீங்கள் மெயில் ஐடி மாற்றிக்கிட்டனா சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுத்து மெயில் ஐடி மாற்றிங்க. கீழே பாருங்க, ஒர்க் கோடு வந்து இந்த கோடு தான் போடணும். FZXC இந்த கோடு தான் ஒர்க் கோடு போடணும். எல்லாருக்குமே இந்த கோடு தான் வரும். அதனால ஒர்க் கோடு வந்து FZXC அப்படின்னு போட்டுங்க கேபிட்டல்ல. 1 கேப்சா ரேட்டிங் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. 1 கேப்சா இங்க பாருங்க, 1 கேப்சா ₹5 கொடுத்துருக்காங்களா. 1 கேப்சா ரேட் வந்து ₹5. அதை செலக்ட் பண்ணுங்க. எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேப்சா ஒர்க்குன்னு கொடுத்துறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கு தருவாங்க. ஸோ அதனால நான் டைப் பண்ணுறப்போ நீங்களும் டைப் பண்ணுங்க. எஸ் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் டு கீழே இருக்கிற கேப்சா ஒர்க்கெல்லாம் போடுங்க. ஏன்னா கீழே வந்து 4-5 கேப்சா ஒர்க் இருக்கும். இப்போ ரொட்டேட் கேப்சா ஒர்க், ஃபன் கேப்சா ஒர்க்கெல்லாம் இருக்கும். அதனால உங்களுக்கு அது எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு போட்டுங்க. இப்போ நான் டைப் பண்ணுற போல வேணா நீங்கள் டைப் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா கூட இப்போ பாருங்க, H கேப்சா ஒர்க், H கேப்சா அண்ட் ஃபன் கேப்சா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்து பாருங்க, ரொட்டேட் கேப்சா அண்ட் கீ கேப்சா. கீ கேப்சா வந்து ஆப்ஷன் வந்து கீழே இருக்கும். நான் கீழே காட்டுறேன் அதெல்லாம். கீ கேப்சா எல்லாமே ஃபேஸ் விட்டு போட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு கீழே அந்த வந்து ரெட் கலர் கோடு வருது இல்ல, அது வந்து அது போல கோடு வந்து தப்பா டைப் பண்ணீங்கன்னு காட்டும். அதனால நீங்க எது எல்லாமே ஃபேஸ் விட்டு இப்போ H கேப்சான்னு போறாங்க. இங்க ஃபார் ஃபன் கேப்சா ஃபேஸ் விட்டுருக்காங்களா, கீ கேப்சா ஃபேஸ், அது போல ஃபேஸ் விட்டுங்க. அது போல ஃபேஸ் விட்டாதான் உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் கோடு இருக்காது. அதனால ஃபேஸ் விட்டு போடுங்க. நீ மோஸ்ட்லி எல்லா கேப்சாவும் தெரியுன்ற போல போடுங்க. எல்லா கேப்சாலும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற போல போடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இவங்க வந்து ஜாப் கரெக்டா தருவாங்க. ஏன்னா இதுல ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் பண்ற போலயே பார்த்து எல்லாமே கரெக்டா போடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் கிடைக்கும். ஏன்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா டைப் பண்ணாலும் நமக்கு ரூ. 5 வரையும் தராங்க. 1000 கேப்சாக்கு ரூ. 3000 தராங்க. நம்ம ஒரு நாளைக்கு 1000 கேப்சா வந்து ஈஸியா டைப் பண்ணலாம். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்பதான் இந்த அப்ளிகேஷன்ல வந்து நம்ம அப்ரூவல் வாங்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, கீ கேப்சா. கீ கேப்சானா என்னன்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு கீ கேப்சா பத்தி தெரியுமான்னு கேட்கறாங்க. அது நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அந்த கீ கேப்சான்றது வந்து நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லா கேப்சாவும் நம்ம இதை டைப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எல்லா கேப்சாவும் நம்ம டைப் பண்ணிடலாம். இப்போ எனக்கு எல்லா கேப்சாவும் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் சொல்லிட்டு டைப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான். இப்போ எல்லா கேப்சா முடிஞ்சிச்சுங்களா, இருக்கிற எல்லா கேப்சாவும் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, டு யூ நோ ரொட்டேட் கேப்சான்னு கொடுத்துறாங்க. ரொட்டேட் கேப்சா பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. அதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்க அதை காப்பி மட்டும் பண்ணுங்க. ரொட்டேட் கேப்சான அதை காப்பி பண்ணுங்க. அதை அப்படியே இந்த கூகுளில் வந்து டைப் பண்ணுங்க. இப்போ நான் வாங்க, நான் கூகுளில் டைப் பண்ணி ரொட்டேட் டிஃபினேஷன் அண்ட் ரொட்டேட் கேப்சான்னு போட்டுக்கிறேன்னா அந்த கூகுளில் கொடுக்குற ஆன்சரை வந்து அப்படியே காப்பி பண்ணுங்க. ரொட்டேட் கேப்சா இஸ் ஏ டைப் ஆஃப் கேப்சா வேர் இஸ் ஆஃப் தி ரொட்டேட் இமேஜ் டு சால்வ் இட் அப்படின்னு அதான் அதோட ஆன்சரு. நீங்க அதை அப்படியே டைப் பண்ணலாம். அதை அப்படியே காப்பி பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பண்ணிட்டு நான் காப்பி பண்றேன். ஏன்னா நம்ம அங்க கேட்குற கொஸ்டின் வந்து கூகுளில் போட போறோம். கூகுளில் இந்த ஆன்சர் வரதை வந்து காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ண போறோம். அவ்வளோதான். இதை அப்படியே நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிச்சா. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, டு யூ நோ H கேப்ஷன் கேட்டுறாங்க. அதே போல தான் இதை எதுவுமே நம்ம கூகுளில் போட போறோம்.
அங்க கூகுள்ல வர ஆன்சர் எடுத்துன்னு போய் நம்ம அதுல பேஸ்ட் பண்ண போறோம். இதை காப்பி பண்ணி திருப்பி இங்க வந்து பேஸ்ட் பண்ண போறோம். அந்த எச் கேப்சான்றதை பேஸ்ட் விட்டுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டு யூ நோ ஃபன் கேப்சா? அதே போல தான் எல்லாத்துக்குமே அதே போல தான். இப்போ எல்லாத்துக்குமே அது போல கூகுள்ல போயிட்டு டச் பண்ணி அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இங்க எடுத்துன்னு போட்டுருங்க. 5 கேப்சா இருக்கு. 5 கேப்சாக்குமே இதே போல பண்ணுங்க. கூகுள்ல வந்து ஆன்சர் எடுத்து கூகுள்ல இருந்து காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணுங்க. இதை பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னா வாங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் காட்டுறேன். பாருங்க இப்போ வாட் இஸ் கேப்சா, இதுக்கும் இதை அப்படியே காப்பி பண்ணி கூகுள்ல போடுங்க. கூகுள்ல போட்டோன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதை எடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணுங்க போதும். வாட் இஸ் கேப்சா நான் காப்பி பண்ணணும். அதே நான் காப்பி பண்ணி போட்டுட்டேன். பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒய் ஷுட் வி ஹேர் யூன்னு கேட்டுறாங்க. இது சும்மா ஃபேஸ் இதை அப்படியே விட்டுறாதீங்க. இதையும் டைப் பண்ணுங்க. இது அப்படியே கம்பல்சரி இதையும் நம்ம டைப் பண்ணணும். அந்த ரெட் கலர் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே கம்பல்சரி டைப் பண்ணணும். ஸோ நான் டைப் பண்றப்போலே நீங்க டைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எப்படி டைப் பண்றோமோ, நம்ம எப்படி அவங்களுக்கு ஆன்சர் பண்றோமோ அதுக்கேற்ற போல தான் நம்மளுக்கு ஒர்க் தருவாங்க. அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ நான் டைப் பண்றப்போலே வேணா நீங்க டைப் பண்ணிக்க. எந்த ஒரு கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணாம விடாதீங்க. எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணாதான் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ எல்லா கொஸ்டினுமே நான் டைப் பண்றப்போலே நீங்க வேணா டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்து அந்த கொஸ்டினுக்கு நான் டைப் பண்ணிட்டேன். வேணும்னா இதை பார்த்து அப்படியே நீங்க டைப் பண்ணீங்க போதும். பாருங்க நான் டைப் பண்ணி முடிச்சுட்டேன். உங்களால நல்லா ஆன்சர் பண்ண முடியும்னாக்கா இதோட நல்லா கூட நீங்க ஆன்சர் பண்ணலாம். பட் முடியல, எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் டைப் பண்றப்போலே பார்த்து அதை டைப் பண்ணிங்க போதும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வாங்க. வாட் இஸ் யுவர் கரண்ட் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா 3 லொகேஷன் தான் அப்ரூவ் தராங்க. பெங்களூர், டெல்லி அண்ட் ஜெய்ப்பூர். நான் பெங்களூர்னு தரேன். டேட் ஆஃப் பர்த் எந்த இடத்துல நீங்க பிறந்தேன்னு கேட்குறாங்க. அது பெங்களூர்னு தரேன். இப்போ நீங்க என்ன ரோல் கரண்டா நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, நான் ஸ்டூடெண்ட்னே தரேன். ஏன்னா ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் அதிகமாக வேலை தராங்க. நான் ஸ்டூடெண்ட்னே தரேன். நான் வந்து ஸ்டூடெண்ட்னே போடுறேங்க. ஏஜ் இந்த வந்து ஏஜ் வந்து ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி, டி கேட்டகரி. நான் பி கேட்டகரியும் போகிறேன். இங்கே பின்கோடு பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பெங்களூரு, செகண்ட் டெல்லி, மூணாவது வந்து ஜெய்ப்பூர். அதனால தான் நீங்கள் என்ன லொக்கேஷன் போகிறீங்களோ அதுக்கேற்ற பின்கோடு தான் செலக்ட் பண்ணோம். இந்த 3 பின்கோடு தான் அங்கே அக்செப்டடு. ஸோ நீங்கள் லொக்கேஷன் போட சொல்ல இந்த 3 பின்கோடுக்கு ஏற்றப்போ லொக்கேஷன் போட்டுக்குங்க. அதுக்கு வந்து அது கரண்ட் அதெல்லாம் போட்டுங்க. 3 பின்கோடுக்கு ஏற்றப்போ லொக்கேஷன் போட்டுங்க. நெக்ஸ்ட் வாங்க. 1 கேப்சா இங்கே இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனில் யூஸ் பண்ணுறப்போனா ₹3 ஒரு கேப்சாக்கு அக்ரி கொடுத்துங்க. அதே நீங்கள் iOS லேப்டாப் யூஸ் பண்ணுறப்போனா ₹5 ஒரு கேப்சாக்கு, அதுக்கும் அக்ரி கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வாங்க. இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி பார்க்கணும்னாக்கா நீங்கள் கூகுளில் போயிட்டு ரன் ஸ்பீட் இருங்க. இன்டர்நெட் ஸ்பீடை போயிட்டு கூகுளில் போயிட்டு ரன் ஸ்பீட் டெஸ்ட்னு போடுங்க. இங்கே கீழே பாருங்க ரன் ஸ்பீட் டெஸ்ட்னு வருதுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அதை கிளிக் பண்ண ஒரு 2 செகண்டுக்கு வந்து ஒரு 2 to 10 செகண்டுக்கு வந்து ஸ்பீட் ரன் ஆகும். பாருங்க டெஸ்டிங் டவுன்லோட்னு வருதுங்களா. ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 10 செகண்ட் வெயிட் பண்ணி முடிச்ச உடனே டவுன்லோட் ஸ்பீட் என்னது, அப்லோட் ஸ்பீட் என்னது கீழே காட்டும். இங்கே நம்மளுக்கு டவுன்லோட் ஸ்பீட் என்னன்னு வந்துச்சுங்களா. இப்போ 9.8 வந்து டவுன்லோட் ஸ்பீடு. கொஞ்ச நேரம் பார்த்து அப்லோட் ஸ்பீடும் காட்டும். இங்கே 1.06 வந்து அப்லோட் ஸ்பீடு. இதை அப்படியே அங்கே வந்து டைப் பண்ணிங்க. இன்டர்நெட் ஸ்பீடில் வந்து டவுன்லோட் ஸ்பீட் என்னது, அப்லோட் ஸ்பீட் என்னதுன்னு சொல்லி டைப் பண்ணிங்க. நான் டவுன்லோட் ஸ்பீடுக்கு வந்து டின்னு போடுறேன். கமா விட்டு அப்லோட் ஸ்பீடு 1.06 காட்டுச்சுங்களா. 1.06 வந்து அப்லோட் ஸ்பீடு. நெக்ஸ்ட் வாட் இஸ் யுவர் டைப்பிங் ஸ்பீடு. டைப்பிங் ஸ்பீடு எல்லா கேப்சா டைப்பிங் ஜாப்லையும் கொஞ்சம் அதிகமாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் 95ன்னு போட்டுங்க. 95 போட்டுங்க. அப்படியே நெக்ஸ்ட் கீழே வாங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தாங்க. இங்கே பாருங்க. வாட் இஸ் த டைப்பிங் ஸ்பீடு. சால்விங் டைப்பிங் டைம் ஃபார் ரீகேப்சா. எவ்வளோ டைம் நம்ம பர் மினிட்டுக்கு எத்தனை ரீகேப்ஸ் வந்து சால்வ் பண்ணணும்னு கேட்குறாங்க. 10 per minutes நான் போடுறேன். இதே கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சப்பல வேற கூட நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். 10 per minutes நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபன் கேப்சா எத்தனை வந்து நீங்கள் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க பர் மினிட்டுக்கு. நான் 20னே போடுறேன்.
நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க. கீ கேப்ச்சா எவ்வளோ பண்ணுவேன்னு கேட்குறாங்க. கீ கேப்ச்சா வந்து நான் ஒரு 5 மட்டும் போடுறேன். 5 ஃபார் மினிட்ஸ்ன்னு போடுறேன். நெக்ஸ்ட் வாங்க, கீழே வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹெச் கேப்ச்சா எவ்வளோ பண்ணுவேன்னு கேட்குறாங்க. நான் ஹெச் கேப்ச்சா வந்து 11 ஃபார் மினிட்ஸ் நான் 11 இல்ல, நான் 15 கூட போடுறேன். 15 பெர் மினிட்ஸ் நான் போடுறேன். நீங்க இதே போட்டுதாலும் போடலாம், இல்ல வேற கூட நீங்க சேஞ்ச் பண்ணி போடலாம். உங்க விருப்பம் தான் அது. நீங்க கொஞ்சம் ஜென்யூனாவே போடுங்க. அதுக்கு வந்து கப்பி கேப்ச்சா கேட்குறாங்க. இது வந்து நான் 5 மட்டும் போடுறேன். 5 பெர் மினிட்ஸ்ன்னு போடுறேன். இப்ப இத போட்டு முடிச்சிட்டோம்னா, நார்மல் கேப்ச்சா கேட்குறாங்க. நார்மல் கேப்ச்சா வந்து போடுங்க. நார்மலா ஒரு 20, 25 கூட போடலாம் நீங்க. ஆனா நான் 20ன்னு போடுறேன். 20 பெர் மினிட்ஸ்ன்னு போடுறேன். இத போட்டு முடிச்சிட்டோம்னா, கீழ பாருங்க நெக்ஸ்ட்ன்னு கேட்குதுங்களா? நெக்ஸ்ட் குடுங்க. கீழ நெக்ஸ்ட் குடுத்தா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் செக்ஷன் உங்களோட ஸ்டடீஸ பத்தி சொல்லணும். கீழ பாருங்க. ஃபர்ஸ்ட் நேமு, செகண்ட் நேமு அண்ட் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. எ அந்த உங்களோட செகண்ட் நேம் இல்லையான்னு கூட அத போடுங்க. கம்பல்சரி உங்க இனிஷியல் போட்டு தான் ஆகணும். இல்ல எதனா ஒரு பேர் போடுங்க. உங்க அப்பா பேர் போட்டு கூட உங்க இனிஷியல போட்டுக்கங்க. ஏன்னா 3மே கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் நேமு, செகண்ட் நேமு அண்ட் லாஸ்ட் நேமு. அதனால 3மே கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் யுவர் ஸ்கூல் போர்டு? ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு அண்ட் சிபிஎஸ்இ இருக்குல்ல, அது போல தான். நீங்க எதுவோ அத போட்டுங்க. நான் சிபிஎஸ்இன்னு போடுறேன். சிபிஎஸ்இ. நெக்ஸ்ட் வாங்க 10th கிளாஸ் பெர்சன்டேஜ்ன்னு கேட்டுக்கிறாங்களா? இந்த 10th கிளாஸ் பெர்சன்டேஜ் வந்து நீங்க வந்து 95 போட்டா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும். அதனால 95 போடுங்க. 70 எல்லாம் போட்டு அக்செப்ட் பண்ணாதீங்க பாருங்க. நாட் எலிஜிபிள்னு வருதா? நீங்க 96 மேல போட்டாலும் அக்செப்ட் பண்ணா 95 மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஆனா 95 போடுங்க. வாட் இஸ் இன்டர்மீடியட் பெர்சன்டேஜ்னு வருதுல்ல, அது 90 போட்டுங்க. வாட் இஸ் யூஜி பெர்சன்டேஜ்னு வருது, 85 நான் போடுறேன். இது யூஜி பெர்சன்டேஜ் வந்து ஏபிசி கேட்டகரியில போட்டுருக்காங்க. அதனால நம்ம ஹை கேட்டகரி தான் போனோம். டிஏ போடுங்க. ஃபாதர் நேம் கேட்டுருக்காங்க. ஃபாதர் நேம் கொடுத்துருங்க. ஃபாதர் நேம் கொடுங்க. டிவான் எனி ஸ்கில்னு கேட்டுட்டாங்க. உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குதோ அதை கொடுங்க. ஆனால் இது டைப்பிங் பற்றி மோஸ்ட்லி டைப்பிங் பற்றி கொடுங்க. ஆனால் இது வந்து கேப்ச்சா டைப்பிங் ஜாப்னால டைப்பிங் பற்றி கொடுங்க. இல்லை நான் டைப் பண்ணுறது அப்படியே டைப் பண்ணிங்க. ஏன்னா நம்ம ஸ்கில் அவங்க என்ன ஸ்கில் நம்ம எதிர்பார்க்குறாங்களோ, மோஸ்ட்லி இது வந்து கேப்ச்சா டைப்பிங் ஜாப்னால டைப்பிங் ஸ்கில்லை தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால டைப்பிங் ஸ்கில் அதில் இருக்கிறப்போ நீங்கள் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை இதே நான் டைப் பண்ணுறத கூட நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சிடறேன். ஆனால் எந்த எந்த ஒரு கொஷினுக்கும் ஆன்சர் பண்ண முடியாதுங்க. எல்லா கொஷினும் ஆன்சர் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆகும். இதுன்னு பார்த்துங்க. நான் டைப் பண்ணிட்டேன். ஹாபிஸ் கேட்குறாங்க. நீங்கள் எதனா உங்களோட ஹாபிஸ்னாவோ அதை போட்டுங்க. நான் ரீடிங் புக்கு, டைப்பிங் அதெல்லாம் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. போட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாருங்க. இதில் வந்து என்னன்னாக்கா கேப்ச்சா ஒர்க் ஜஸ்ட் பேசிக் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் இன்டர்நெட் நாலேஜ்க்காக ட்ரூன்னு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து கேப்ச்சா சால்வ் பண்ண சொல்ல எதனா டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அது நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இதில் தான் வந்து கேப்ச்சா எலிஜிபிள் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் பாஸ் ஆனா மட்டும்தான் நீங்கள் அப்ரூவல் தருவாங்க. ஐ எம் நாட் ரோபோட்டுக்கு எஸ் கொடுங்க. கீழே வாங்க. இதில் நான் கேப்ச்சா இருக்குது. அதை நான் டைப் பண்ணுறப்போ கூட பார்த்து டைப் பண்ணிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்டர் கரெக்ட் கேப்ச்சா. இதில் இருக்கிற கேப்ச்சா வந்து டைப் பண்ணணும். அங்கே கேப்ச்சா அப்படியே பார்த்து அப்படியே டைப் பண்ணிங்க. இல்லை இதே கூட நீங்கள் பார்த்து காப்பி பண்ணி டைப் பண்ணிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். எல்லா கொஸ்டினுமே சேமாக தான் இருக்கும். அதனால் காப்பி பண்ணி டைப் பண்ணுங்க. என்டர் இங்கே பாருங்க. இதில் வந்து கேப்ச்சா தெரியல. என்டர் கரெக்ட் கேப்ச்சா பிலோங் கேப்ச்சா நாட் கிளியர்னு போட்டுருங்க. கேப்ச்சா இஸ் நாட் கிளியர் போட்டு நெக்ஸ்ட் பாருங்க. என்டர் கரெக்ட் கேப்ச்சா பிலோன்னு கொடுத்துருக்காங்களே, இதில் இருக்கிற கேப்ச்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணணும். அதில் உங்களுக்கு தெரியலனாக்கா நான் போடுறதை அப்படியே காப்பி பண்ணிங்க. எல்லாருக்குமே டெஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து சேம் தான். அதனால எல்லாமே கரெக்டாக இது நான் போடுறதை அப்படியே காப்பி பண்ணிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்டர் கரெக்ட் கேப்ச்சா பிலோன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே போல் தான். நான் என்ன டைப் பண்ணுறேன்னா அதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. டைப் பண்ணுறேன்னு பாருங்க. 7610 கீழே வந்து 0 போட்டுருக்காங்க. அதை நீங்கள் 0 போட்டு ஆட் பண்ணுங்க. 0 போடலாம். 0 போட்டுங்க.
அப்படியே கீழே வாங்க. கீழே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது என்னன்னு கேட்டுருக்காங்க. இது காரு. என்ன கேப்ஷன் கேட்டுருக்காங்க. இது காரு. இது வந்து எஸ்னாக்கா நம்பர் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. என்ன நம்பர்னா 9780 மட்டும் தான் நம்பரு. இது எஸ் ஒன்லினாக்கா ஸ்மால். எஸ்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்னா ஸ்மால், சீனா கேப்டன், எஸ்னா ஸ்மால். ஸ்மால் லெட்டர் மட்டும் டைப் பண்ணோம். எஸ்ஜிஎஃப்ஆர் தான் ஸ்மால் லெட்டர். இங்க பாருங்க சீனா கேபிட்டல் என்டர் சிஎல் சிக்யூ. கேபிட்டல் எல் கேபிட்டல் கியூ எத்தனை இருக்குன்னு கேட்டுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4L 3Q இருக்கு. அதை வந்து கீழே டைப் பண்ணுங்க. நான் டைப் பண்ணிட்டேன். கீழே வந்து 4L 3Qன்னு டைப் பண்ணுங்க. நான் வந்து 3Qன்னு டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வாங்க. அப்படியே கீழே வாங்க. எஸ்னா ஸ்மாலு, சினா கேபிட்டல். ஃபர்ஸ்டே கொடுத்துருந்தாங்களே, என்டர் கரெக்ட் ஒன் கொடுத்துறாங்க. இதில் வந்து எதுவுமே தெரியல. அதனால என்ன பண்ணணும்னா இட் இஸ் நாட் அ கேப்சான்னு போட்டுருங்க. நாட் ஏ கேப்சா அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து யூபிஐ மூலிமா ட்ரான்ஸ்ஃபர், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேபால் எல்லாமே இருக்குது. நீங்கள் எது சஜஷன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துங்க. நான் வந்து யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்க அதே மெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா இந்த மெயில் ஐடிக்கு தான் அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடிக்கு தான் கன்ஃபர்மேஷன் கோடு ஒன்று அனுப்புவாங்க. அதை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதனால் அதில் சப்மிட் கோடை வந்து இதே போடுங்க. CRZ ஸ்மால் சி இதை போடுங்க. இதை போட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் வந்து இது போல தான் வரும். ஒரு ரெஸ்பான்ஸ் ரெக்கார்டர்னு வந்து தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்கள் மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்ரூவ் மெசேஜ். அது வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் யூஸ்ஃபுல்லான ஏர்னிங் அப்ளிகேஷன் வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.